ஆரம்பமே போட்டி கடுமையா இருக்கு. விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அடிச்ச பாலே சிக்ஸர் தான். பால் தான் சிக்ஸர்ன்னா, அடுத்த பால் மெகா சிக்ஸரா இருக்குது. அதிமுக, பாஜக கூட்டணி உடைஞ்சத பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. இனி தமிழ்நாட்டுல இழப்பதற்கெல்லாம் எதுவுமே இல்லன்னு நீண்ட கால திட்டத்தோட களம் காண தயாராகிறது பாஜக. அடித்தளமிடும் மோடி, அமித்ஷா. கதரும் எடப்பாடி பழனிசாமி. கை கொடுப்பாரா மோடி? தீய சக்தி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லும் அண்ணாமலை. சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற விஜய். விஜய்க்கு எதிராக இரு பிரிவாக வாக்களித்த அதிமுக. என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். எப்படியோ ஒரு வழியா திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றுட்டாரு. அவருக்கு ஆதரவா 144 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. 5 பேர் நடுநிலையா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுல 60 பேர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. திருச்சி கிழக்கு தான் எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு. சட்ட சபாநாயகர் ஓட்டு போடல. அது மட்டும் இல்லாம சிவகங்கை திருப்பத்தூர்ல வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் வாக்களிக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் நேத்து தீர்ப்பும் கொடுத்துருச்சு. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா 144 பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அவரும் நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றுட்டாரு. அடுத்த 6 மாசத்துக்கு விஜய்க்கு எந்த விதமான தொல்லையும் இருக்க போறது இல்லை. ஆனா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு தான் இப்பவே மிக பெரும் தொல்லையா மாறுறாங்கிறதான் இன்னைக்கு நம்ம களத்துல பார்க்க முடியுது. அண்ணாமலை அடிச்ச பாலே விஜய்க்கு எதிராக சிக்ஸரா தான் இருக்குது. என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்துல இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்குல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சிருந்துச்சு. அதுக்கு உடனடியா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கையே வாபஸ் வாங்கணும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. தீய சக்தி மீதெல்லாம் தூய சக்தியே இருக்கிற விஜய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்ப தெரிஞ்சிடலாம் யாரு தீய சக்தி யாரு தூய சக்தின்னு. அண்ணாமலை கேட்ட ஒரே கேள்வியில என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கிறாரு. விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? செந்தில் பாலாஜிக்கு எதிரான தமிழக அரசனுடைய வழக்கை வாபஸ் வாம்பாராங்கிறது அடுத்த சில நாட்கள நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்குள்ள அண்ணாமலையும் தமிழ்நாடு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் அவருக்கே உரிய பாணியில நாசூக்கா முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. அவ்வளவுதாங்க, வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது. அடுத்தது விஜய் அவர்கள் என்னங்க கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டா மழை வெள்ளத்துல போய் மக்களை சந்திக்க போறாரு, எப்படிங்க போய் பண்ணுவாரு? கடந்த 3 தசாப்தங்களா கலைஞராகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், ஸ்டாலினோட மகனாகட்டும், அவங்க எல்லாமே வேட்டியை கட்டிக்கிட்டு தான் போய் மக்களை சந்திச்சாங்க மழை வெள்ளத்துல. ஆனா விஜய் அவர்கள் என்னங்க கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறாரா? அது ஒண்ணுதாங்க சட்டப்பேரவையில மாறி இருக்குது. வேற எதுவுமே மாறல அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் விஜய கடுமையா அவருக்கே உண்டான கேலி கிண்டல் நையாண்டி வழக்குல சொன்னாலும், ஆனா கடுமையான விமர்சனத்தையும் அண்ணாமலை அவர்கள் விஜய் மீது வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குதிரை பேரத்துல டிவிக்கே ஈடுபடுதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் கதறாரு கூட தான். ஆனா யாருமே அவரோட பேச்ச கண்டுகிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அண்ணாமலைக்கு கொஞ்சம் நஞ்சம் துரோகமா இவர் செஞ்சாரு, அது எல்லாம் அவருக்கே திருப்பி அடிக்குமில்ல, அதுதான் கர்மாங்கிறது. இதெல்லாம் பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாம தான் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் செயல்பட்டுட்டாரு. அந்த கர்மா தான் இன்னைக்கு அதிமுகவே எஸ்பி வேலுமணி உருவத்திலையும் சி.வி. சண்முகம் உருவத்திலையும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பி இருக்குது. இன்னைக்கு கூட நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடி தரப்புல இருந்து 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதே அதிமுகல இருந்து எஸ்பி வேலுமணி தரப்பு 25 பேரு விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி கூட இவங்களுக்கெல்லாம் அமைச்சரா கொடுக்குறேன்னு குதிரை பேரம் பேசிதான் இவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. பொதுச் செயலாளரா நான் இருக்கேன், நான் சொல்றதுதான் கட்டுப்படுன்னுலாம் எடப்பாடி பேசுறாரு.
ஆனா சட்டமன்றத்துல சபாநாயகர் எடுக்கிறது தானே முடிவு. இன்னைக்கு 25 பேரு எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து விஜய்க்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஏறத்தாழ ஒரு 7 பேர் இருந்தா முழுமையா கட்சியை கைப்பற்ற போறாரு. அப்படி இருந்தும் சபாநாயகர வேலுமணி தரப்பு தான் உண்மையான அதிமுகன்னு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, எடப்பாடி தரப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணிப்புடுவாரு. அப்புறம் எடப்பாடி தரப்புல இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் எலெக்ஷன தான் சந்திக்கணும். அப்படி நீங்க எலெக்ஷன சந்திக்கல அப்படின்னா, நீங்க உச்சநீதிமன்றத்தில தான் வழக்காடிக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள சட்டப்பேரவையினுடைய காலக்கெடுவும் முடிஞ்சு போயிரும். இனி அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு உதயநிதி கூட விஜய்க்கு ஆட்சியில உட்கார வச்சு, மக்கள் பெரிய தப்பு செஞ்சுட்டோங்களோ அப்படின்னு மக்கள் வருத்தப்படுறாங்கன்னு பேசுறாரு. அவருக்கு ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வயித்தெரிச்சலோட தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோவே. அந்த வயித்தெரிச்சல் இருந்தாலும், அவரு இன்னொன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தாங்க எங்களோட கூட்டணி கட்சிக்கெல்லாம் நாங்க ஆதரவு குடுக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்காக மக்கள் வந்து உங்கள ஏத்துக்கிட்டாங்கலாம் நீங்க நெனைக்க வேண்டாம். உங்களுக்கு 1,72,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எதிரா 3,50,00,000 பேர் இருக்காங்க. அது மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி உதயநிதி விஜய்க்கு ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. அது விஜய் அவர்கள், நான் குதிரை பேரத்தெல்லாம் ஈடுபடலைங்க. மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் மக்களுக்கு உண்டாக சேவை செய்ய போறேன். நான் இனிமேலுக்கு மக்களுக்காக தான் என்னுடைய முழு காலமும் பயன்படுத்த போறேன். முந்தைய அரசு என்னென்னலாம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தினாங்களோ, அது அந்த மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே தொடரும்னு சொல்லியும் விஜய் வந்து அறிவிச்சு விட்டாரு. அது மட்டும் இல்லாம, நாங்க குதிரை பேரத்துல ஈடுபடுற அரசு இல்லைங்க. குதிரை வேகத்துல செயல்படுற அரசுன்னு சொல்லி விஜய் சட்டமன்றத்துல இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு டிவிகே தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, யாரு ஏத்துக்க போறாங்களோ, ஏத்துக்க மாட்டாங்களோ தெரியல. இந்த 3 நாளையிலேயே அவருக்கு ஆதரவா செயல்பட்ட கூட்டணி கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய்க்கு எதிரா தான் பேசுறாங்க. 3 நாளையிலேயே இந்த கட்சிகள் எல்லாம் எதிரா பேசுது. இன்னும் எப்படி விஜய் இந்த கட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த கூட்டணிய வச்சுக்கிட்டு, அடுத்த 5 வருஷத்த ஓட்டப் போறாரோ நமக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். அவருக்கு உண்மையான களத்துல எதிரா வந்து நிக்க போறது அண்ணாமலையா, உதயநிதியாங்கிறது தான் இன்னைக்கு களத்துல இருக்கிற எதார்த்தமான உண்மையான விஷயமாவும் இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்பவுமே பாஜக வந்து ஒரு நீண்ட கால திட்டத்தோட தான் பயணிக்கும். அதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலயும் செயல்படுத்தும். ஆனா தமிழ்நாட்டுல ஏனோ மோடியும், அமித்ஷாவும் இன்னைக்கு கண்டுக்காம இருக்காங்க. இப்போ களத்த எல்லாம் பார்த்துட்டாங்க. யாரெல்லாம் திராவிட பாஜகவ சேர்ந்தவங்க அப்படின்லாம் அவங்க எல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. இனி எல்லாம் இந்த திராவிட பாஜக தலைவர்கள் எல்லாம் ஓரம் ஒதுக்கி விட்டுட்டு, இனிமேலுக்கு உண்மையான பாஜக அடுத்த சில வருஷத்துக்கு களத்துல பயணிக்க போறாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா, அத அண்ணாமலை அவர்கள் கூட அடுத்த 5, 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல முழுமையா நாங்க சீரமைக்க போறோங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. என்னவோ களத்துல இனிமேலுக்கு பாஜக விசஸ் டிவிகேங்கிற ஒரு களம் தான் மாறுங்கிறது தான் மோடி, அமித்ஷாவுடைய எண்ணமாவும் இருக்குங்கிறது தான். ஏன்னா, மோடி, அமித்ஷா ஒவ்வொரு மாநிலத்திலயும் எப்படியெல்லாம் அவங்க ஆட்சி கட்டல்ல வர வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா, தமிழ்நாட்டினுடைய நிலவரம் ஏற்கனவே அமித்ஷாவுக்கும், மோடிக்கும் தெரிஞ்சதுனால தான் என்னவோ, மோடியும், அமித்ஷாவும் மேற்கு வங்காளத்திலே தங்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல கண்டுக்காம விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமும் இந்த திராவிட பாஜக அந்த நால்வர் அணி தான் இருந்தாலும் கூட, அடுத்து வரக்கூடிய காலம்ங்கிறது பாஜகவுக்கு உண்டான காலமா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அரசியல் ரீதியா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆனா டெல்லி பாஜக என்ன நினைக்கிறதுங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். களத்துல டிவிகே விசஸ் பாஜகன்னு மாறப்போறதா? விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிறது மாறப்போறதா? அல்லது விஜய் விசஸ் உதயநிதி, திமுகங்கிறது களம் மாறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.